இப்போ கட்சி, தேசிய கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு சொல்லி ஒரு வரலாறும் இருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980 ஏப்ரல் 6 அது வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தகவல் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வரலாறு போகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1977 வந்து ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருந்தாங்க. அந்த ஜனசங்கத்தோட சேர்ந்து பாரதிய லோக்தளம், சோசலிச கட்சி, அதாவது ஜனசங்கம், பாரதிய லோக்தளம், சோசலிச கட்சி, இந்த 3 கட்சிகளுமே, இந்த 3 இயக்கங்கள், 3 சங்கங்கள், இவை எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஜனதா கட்சி என்ற பெயரோட புதுசா உனக்கு அங்க உருவாகிருக்கும். அந்த நிலையில தான் 1980 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜனதா கட்சி அப்படிங்கிறது பிரிவு ஏற்படுது, அதாவது பிளவு ஏற்படுது, ஸ்பிளிட். In 1980 split and deleted the name Janasangh and renamed Bharatiya Janata Party BJP. So on April 6, 1980 the BJP started. Okay. எனவே இந்த 1980 இந்த பெயர் ஜனதா கட்சி என்ற பெயர் வந்து மாற்றப்பட்டு புதிய பெயர் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரில் அது உருவாக்கப்பட்டது. தற்பொழுது தேசிய அளவில் நம்ம ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அந்த கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி அமைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அவருடைய தலைமையின் கீழ் நம்ம நாட்டில் இப்ப வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அதனுடைய தற்பொழுதைய பிரசிடென்ட் தலைவர் யாருன்னா ஜெயபிரகாஷ் நட்டா என்பவர், மிஸ்டர் ஜே.பி. நட்டா.